திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே நிலத்தகராறில் அப்பாவி இளைஞர்களை நிர்வாணப்படுத்தி கட்டி வைத்து தாக்கி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டுள்ளனர். வீட்டை இடித்து தரைமட்டமாக்கி உயிரை பறிக்க முயன்ற சம்பவத்தில் நடந்தது என்ன? ஒரே நிலத்தை சொந்தம் கொண்டாடும் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் ஊர்க்கலவரமாக வெடித்துள்ளது. சர்ச்சைக்குள்ளான நிலத்தில் வீட்டை இடித்து தரைமட்டமாக்கியவர்கள் தப்பிச் செல்லும் போது பாதிக்கப்பட்டவர்களிடம் சிக்கி சின்னாபின்னமாகிறார். நிலத்தகராறில் அரங்கேறிய படுபயங்கர சம்பவத்தின் பின்னணி என்ன? திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள ருத்ராபாளையத்தில் அமராவதி ஆற்றின் அருகே உள்ள நிலத்திற்கு இரு தரப்பினர் சொந்தம் கொண்டாடி வரும் நிலையில் அந்நிலத்தில் வசிக்கும் ஒரு தரப்பினரை காலி செய்யச் சொல்லி எதிர் தரப்பினர் பிரச்சனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. பலமுறை இரு தரப்பினருக்கு மோதல் போக்கு ஏற்பட்டு காவல் நிலையத்திலும் ஊர் பெரியவர்களை வைத்து பேச்சுவார்த்தை நடந்திருப்பதாக தெரிகிறது. நிலைமை மோசமாகி நிலத்திற்காக கொலை முயற்சி வரை செல்ல இவ்விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் சம்பவத்தன்று இரவு கனரக வாகனங்கள் மற்றும் கார் பைக்குகளில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் சர்ச்சைக்குள்ளான நிலத்தில் மொத்தமாக குவிந்துள்ளனர். அப்போது நிலத்தில் பாதுகாப்புக்காக பணியமர்த்தப்பட்டிருந்த ரிஜு, கார்த்திக் ஆகிய இருவரையும் கட்டி போட்டு நிர்வாணப்படுத்தி விடிய விடிய தாக்கி காயப்படுத்தி உள்ளனர். பின்பு அங்கிருந்த வீட்டை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு தப்பிச் செல்லும் போது ஊர்க்காரர்கள் கையில் அதிகாலை வசமாக சிக்கினர். காரில் தப்பிக்க முயன்றவர்கள் மீது தாக்குதல் நடத்தி காயப்படுத்தியவர்கள் ஈச்சர் வண்டியின் கண்ணாடியை உடைத்து டிரைவரை தாக்கி நிலைகுலைய வைத்தனர். நிலப்பிரச்சனையால் இறுதியில் ஊர் கலவரமாக உருவெடுக்க இச்சம்பவம் குறித்து மகிபாலன், தர்மராஜ், தயானந்தன் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பலத்த காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய அஸ்வின் உட்பட மற்றவர்களையும் இந்த சம்பவத்தை செய்ய தூண்டிவிட்ட நபர்களையும் கைது செய்ய வேண்டும் எனவும் குமரலிங்கம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் முற்றுகையிட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்துள்ள நிலையில் தற்பொழுது இவ்விவகாரம் உடுமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.